நாக்கை இரண்டாக சிதைத்து பாடி மாடிபிகேஷன் செய்த இளைஞர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதை அடுத்து பாடி மாடிபிகேஷன் செய்தது தவறு என புரிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். திருச்சி சிந்தாமணி வெனிஸ் தெருவை சேர்ந்தவர் ஹரிஹரன். இவர் பாடி மாடிபிகேஷன் பெயரில் நாக்கை இரண்டாக சிதைத்தும் கண் விழியை நீல நிறமாக்கியும் இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து ஸ்டூடியோ ஒன்றை தொடங்கிய ஸ்ரீ ஹரிஹரன் தனது நண்பர் ஒருவருக்கு தன்னை போலவே நாக்கை சிதைத்து பாடி மாடிபிகேஷன் செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஹரிஹரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவருக்கும் ஹரிஹரன் பாடி மாடிபிகேஷன் செய்தது தவறு என தான் புரிந்து கொண்டதாகவும் இதுபோன்ற செயல்களில் இனி ஈடுபட மாட்டேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். பாடி மாடிஃபிகேஷன் பண்ணதெல்லாம் தப்பாயிடுச்சு. இதுக்கு நான் முறையான சான்றிதழ் நான் பெறல. என்னோட ப்ராக்டிஸ்னால இதை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சட்டப்பூர்வமான தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து எஸ்பி வருண்குமார் சார் அப்பா எஸ்பியா இருந்தார், இப்போ டிஐஜியா மாறிட்டாரு. அவரோட அனுமதிப்படி எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டுச்சு. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் யாரும் பண்ணாதீங்க, இனிமேட்டு இந்த மாதிரி எந்த ஒரு செயலை ஈடுபட மாட்டேன்றதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன்.